சாரிடா. நான் உன்னை வேணும்னு தான் வர வச்சேன். ராஸ்கல், எனக்கு தெரியும்டி நீ எப்பவுமே திருந்த மாட்டேன்னு. கார்த்திக், நான் செஞ்சது டிராமா தான். ஆனா நான் உன்னை லவ் பண்றது உண்மை. ஐ ஸ்டில் லவ் யூ கார்த்திக். நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். கார்த்திக், என்னை விட்டு போகாத. கார்த்திக், கார்த்திக், ஐ லவ் யூ கார்த்திக். ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணி கொடுத்து அதை பத்தி என்கிட்ட கேட்க உனக்கு ஒரு தகுதி வேணும். என்ன மாதிரி ஒரு புத்திசாலி தான் என் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு ஹஸ்பண்டா வரணும். ஐஸ்வர்யா எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி தரப்ப என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட ரெடியா? அதோ வந்துட்டேன்பா, வந்துட்டேன். வாங்கண்ணே.
கோபி, எனக்கு தெரிஞ்ச பர்னிச்சர் கடை ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் முன்பணம் கொடுத்தா போதுமா? நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு மிச்ச பணத்தை மாசம் மாசம் கொடுத்துடலாமா? எப்படி? அண்ணா, இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நாம எதுவும் பண்ண வேணானே. பேசாம அது ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் செலக்ட் பண்ணி அவுட்டை கொடுத்துலானே. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நாம மெட்டீரியல் சைட்ல கடன் வாங்க தேவையில்லை. சரி சரி, நீ சொன்ன சரியா தான் இருக்கும். அப்புறம் என்ன, ரஞ்சினி இன்னும் வரல? காலையிலேயே ஃபோன் பண்ணா, இந்நேரம் வந்துட்டு இருப்பா. ஹலோ, கோபி தானே? ஓனர் சார், குட் மார்னிங். சொல்லுங்க. என்னப்பா, நாம அந்த பகடை பணத்தை பத்தி பேசவே இல்லையே. சார், அதான் அந்த அட்வான்ஸ் வாடகை பத்தி எல்லாம் பேசிட்டோமே சார். தம்பி, அதெல்லாம் அக்ரிமெண்ட்ல இருக்குப்பா. இது தனிப்பா, அண்ணா அக்கௌண்ட்ல வருது. எவ்வளவு சார்? 2 லட்சம் தான்பா. 2 லட்சமா? தம்பி, 2 லட்சங்கிறது கம்மிப்பா. லோகநாதனுக்கு வேண்டப்பட்ட பையங்கிறதுனாலதான் இவ்வளவு கம்மியா கேக்குறேன். இப்ப கூட சந்திரமதி குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து ஒரு பொண்ணு நீங்க பார்த்த இடத்தையே கேட்டாங்க. அமௌண்ட் எவ்வளவு வேணாலும் தரேன்னு சொன்னாங்க. சந்திரமதி குரூப்ல இருந்து? ஆமாப்பா. அதனால இன்னைக்கே பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா நல்லது. ஓகே சார். ரெடி பண்ணிட்டு ஃபோன் பண்ணுங்க. ஓகே. என்ன கோபி, ஏதோ சந்திரமதி குரூப் ஆஃப் கம்பெனின்னு பேசிட்டு இருந்த? இல்லைண்ணா, அது நாம பேசி வச்ச இடத்த சந்திரமதி குரூப்ல இருந்து யாரோ ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு வேணும்னு கேக்குறாங்களா? சந்திரமதி குரூப் ஆஃப் கம்பெனினா ரஞ்சினி எங்க தானே வேலை பாக்குறா? ரஞ்சினி வந்தா கெட்டா போகுது. அதான் நானும் யோசிக்கிறேன். ரஞ்சினி எப்படி இப்ப வந்துருவாப்ல, இல்ல யாருன்னு கேட்கலாம். சாரி கோபி, டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல ரஞ்சினி. ரஞ்சினி, உங்க குரூப்ல கார்மெண்ட் பிசினஸ் கூட ஆரம்பிச்சிட்டாங்களா? கார்மெண்ட் பிசினஸா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, இப்பதான் அந்த ஓனர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாரு. உங்க சந்திரமதி குரூப்ல இருந்து யாரோ ஒரு பொண்ணு வந்து நான் பார்த்து வச்ச இடத்த அவங்களுக்கு வேணும்னு கேட்டாங்களாம். அதை சாக்கா வச்சு அந்த ஆள் என்கிட்ட அதிகமா பணம் எதிர்பார்க்கறான். அது யாருன்னு கொஞ்சம் கேட்டு விசாரிச்சு சொல்ல முடியுமா? நான் தான் பேசினேன் கோபி. அதிகமா பணம் கொடுக்கறேன்னு சொன்னதும் நான் தான். ஏன் ரச்சனை இப்படி பண்ண? என்ன விட உனக்கு உன் கம்பெனி தான் முக்கியமா போச்சா? இல்ல கோபி. வேண்டாம் வேண்டாம், எதுவும் சொல்லாத. நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் வேலை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் எனக்கு இடைஞ்சல் பண்றதுக்கு உன் மனசு எப்படி ஒத்துக்குச்சு? லோகநாதன் சார் கிட்ட நான் பணம் வாங்கின நாள்ல இருந்து உன்னோட பிஹேவியரே சரியில்லை. முதல்ல அவர்கிட்ட பணம் வாங்கினதே தப்புன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் தான் இடத்த முடிச்சு கொடுத்தாரு. அது உன்கிட்ட சொல்லும்போது நீ சந்தோஷப்படாம வேண்டா வெறுப்பா பேசின. ஏன் ரஞ்சினி, அந்த இடத்த நான் தான் பேசியிருக்கேன், நான் தான் முடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சிருந்தோம். இப்ப அந்த இடத்த உன் கம்பெனிக்காக பேச முயற்சி பண்றியே. நான் பிசினஸ் பண்றது உனக்கு பிடிக்கலையா? ஏய் இரு கோபி, ரஞ்சனி என்ன சொன்னான்னு கேட்போம். இரு இரு, சொல்றதுக்கு என்னன்னா இருக்கு? இப்ப நான் மேற்கொண்டு பணம் தரலனா அந்த இடம் என்னை விட்டு போயிடும். இது பாரு ரஞ்சினி, நீ எனக்கு நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு துரோகம் மட்டும் பண்ணிடாத. கோபி, அவசரப்பட்டு பேசாதீங்க கோபி. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன் தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு மத்தவங்களை விட நான் தான் அதிகமா நினைக்கிறேன். என்ன போய் ஒவ்வொரு தடவையும் தப்பு தப்பா போய் மாட்டிக்கிறீங்க. அதுல இருந்து உங்களை காப்பாத்ததான் நான் போராடிட்டு இருக்கேன். நீங்க பாத்திருக்கிற இடத்துல ஒரு பெரிய வில்லங்கமே இருக்கு கோபி. என்னது வில்லங்கமா? அப்போ நம்ம பணம்ல போயிடுச்சா? ஒண்ணும் தெரியாம அரையுமா ஏதாவது பேசாத. அவளையே மாப்பிள கோச்சுக்கிறீங்க? வீட்டை அடமானம் வச்சு அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்கீங்க. அதெல்லாம் போயிடுமேங்கிற பயம் அவளுக்கு, அதனாலதான் அவ கேக்குறா. கோபி, அந்த இடம் ஒரு சேட்டுக்கு சொந்தமான இடம். அதை இவங்க லீஸுக்கு வாங்கிட்டு அதிக அமௌண்ட்டுக்கு இன்னொருத்தருக்கு கை மாத்தி விடுறாங்க. உங்ககிட்டயும் பணத்தை வாங்கிக்கிட்டு வர வேற பார்ட்டிங்க கிட்டயும் பணத்தை வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லார்கிட்ட இருந்து பணத்தை சுருட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. கடைசியில கோர்ட்டு கேஸ்ன்னு நாம தான் அலையணும். நான் போய் விசாரிச்சதுனாலதான் இந்த உண்மையே எனக்கு தெரிஞ்சது. இத பத்தி சொல்றதுக்காக தான் நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா அன்னைக்கு நீங்க கேக்குற நிலைமையில இல்ல.
லோகநாதன் மேல நீங்க வச்சிருக்கிற நல்ல அபிப்பிராயம் உங்க கண்ணை மறைச்சிருச்சு. 1 ரூபாயா 2 ரூபாயா 10 லட்சம் ஆயுசு பூரா சம்பாதிச்சாலும் அவ்வளவு பணத்தை நம்மளால சேர்க்க முடியுமா? என்ன கோபினி, இவ்வளவு படிச்சிருந்தோம் இப்படி ஏமாந்து போய் வந்து நிக்கிறியே. சொந்த வீட்டை அடமானம் வச்சு பிசினஸ் பண்ணலன்னு இப்ப யார் கேட்டது? குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச வீட்டை அப்படியே தூக்கி தார பாத்துட்டீங்களே மாப்பிள்ள. ஐயோ வேண்டாம் வேண்டான்னு நான் அன்னைக்கே சொன்னேன். என் பேச்சை இந்த வீட்ல யார் கேக்குறீங்க? அக்கா, நமக்குள்ளே பேசிட்டு இருந்தா ஒண்ணு ஆக போறதில்ல. கோபி, வாங்க போலாம். முதல்ல லோகநாதனை போய் பாப்போம். அவர் தானே இடத்த முடிச்சு கொடுத்தாரு. அவர்கிட்ட நான் பேசுறேன். வாங்க கோபி, போலாம். வாங்க. சொந்த வீடுங்கிற நிழல்ல இருக்கணும்டி. அதை இப்படி அநியாயமா தொலைச்சிட்டியேடி. இனிமே இந்த வீட்டை எப்படி திரும்ப வாங்க முடியும்? போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்க, அவளை எப்படி கரை சேர்க்க போற? அந்த எண்ணம் யாருக்காவது இங்க இருக்கா? அம்மா, என்னடா தனியா பேசணும்னு சொன்ன? கெஸ்ட் ஹவுஸ் போன விஷயம் என்னாச்சு? அது வந்து மாமா, இப்பவும் கோட்டை விட்டுட்டியா? போடா, உனக்கெல்லாம் போய் நான் ஐடியா சொன்னேன் பாரு. ஏண்டா அங்க யாராவது வந்துட்டாங்களா? இல்ல மாமா, ஆ சக்சஸ். சொல்றா, உண்மையாதான் சொல்றியா? ஆமா மாமா. அவ்வளவுதான்டா. இன்னுமே நாம போட்ட திட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிடும். ஆனாலும் எனக்கு என்னவோ பயமா இருக்கு மாமா. பயமா? ஏண்டா பெங்களூர் போயிட்டு வந்து இந்த ஹோட்டல் பில் மேட்டர்ல மாட்டினியே, அந்த மாதிரி ஏதாவது தடயத்தை விட்டுட்டு வந்துட்டியாடா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. என்னோட பயம்லாம் தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அம்மா விஷயத்துல இருந்து பெங்களூர் விஷயம், இப்ப ஐஸ்வர்யா விஷயம், இதெல்லாம் அக்காவுக்கு தெரிஞ்சா அது மன்னிக்கவே மன்னிக்காது. எனக்கு கொன்னே போட்டுரும். அக்கா கொல்றது என்ன? அதோட நிழல் வந்தா கூட நானே சூசைட் பண்ணிக்கோ மாமா. டேய், தெரிஞ்சா தானாடா. தெரியாத அளவுக்கு நீ நடந்துக்க. இப்ப மட்டும் இல்ல, ஐஸ்வர்யாவை நீ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறப்ப கூட இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம 2 பேர் மனசை விட்டு இந்த உண்மை வெளியில வரவே கூடாது. இல்ல மாமா, இப்பதான் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படி இப்படிலாம் இருக்குல்ல மாமா. ஏய், யாருன்னே தெரியாதப்ப என்ன டெஸ்ட் எடுத்தா என்ன? அதனால என்ன, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே நீ மறந்துடு. வழக்கமா எப்படி நடந்துக்கியோ அதே மாதிரி நடந்துக்க. கொஞ்சம் கூட யாருக்குமே எந்த சந்தேகமும் வரக்கூடாது, சரியா? சரி மாமா. ஏய், சரின்னு சொல்லிட்டு ஏன்டா டென்ஷன் ஆகுற? கேஷுவலா இரு. சரி, வா வா வா, கிளம்பு, போலாம். பிளான்ல கரெக்ஷன் சொல்லிருந்தானே, எப்படி பண்ணிருக்காங்க? பெட்ரூமும் கிச்சனும் இந்த சைடுல வருது சார். ஈஸ்ட் சைடா? ஆமா, ஈஸ்ட் சைடு தான். அப்புறம் டைனிங் ஹாலும் பூஜை ரூமும் அந்த பக்கம். அந்த பக்கம். ஆமா, நார்த் சைடு தான். அப்புறம் கார் பார்க்கிங் இங்க வரும் சார். கார் பார்க்கிங்? ஆமா, இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல. டோட்டலா இது வரைக்கும் 5 மூட்டை ஜல்லி, 500 டன் கம்பி, 30 மூட்டை சிமெண்ட் இங்க இறங்கிருக்கு சார். கிரவுண்ட் ஃப்ளோர் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் இன்னொரு 3 மாசத்துல முடிச்சிடலாம் சார்.